கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரா, இந்த அருமையான மாலை வேலைக்காக கர்த்தாவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரா, சனிக்கிழமை தோறும் ஆண்டவர மாலை வேலையில கர்த்தாவே உடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்து கர்த்தாவே ஆண்டவர விசேஷமாய் ரோபர் எழுதின நிருபம் மூலமாய் கர்த்தாவே உண்மை நாங்கள் அறிகிற அறிவில வளரும்படிக்கு கர்த்தர் நீர் தந்த அந்த நல்ல தருணத்திற்காக, பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தாவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர கர்த்தாவே நாங்கள் உண்மை அறிகிற தகப்பன இந்த அறிவுல இன்னும் கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவர அந்த உள்ளார்ந்த அந்த அறிவுக்குள்ளா இருக்க கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பன பெரிய காரியங்களை செய்யுங்க சப்பா. ஆண்டவரா இன்னும் ஆண்டவர உண்மை நாங்கள் ஆண்டவர தேவன் என்று அறிந்து கர்த்தாவே எல்லா விஷயத்திலும் கர்த்தாவே உண்மை நாங்கள் ஆண்டவர இன்னும் ஆண்டவர மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தாவே நீர் எங்களை மாற்றும்படிக்காக இந்த வேலையில எங்களை முற்றிலுமாய் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே அங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பன அங்களுக்காக கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகனை நீர் எடுத்து ஆண்டவர் அநேக காரியங்கள் மகன் மூலமாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறீர். அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் கர்த்தாவே நீர் ஆண்டவரா கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிற காரியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரா எங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவரா அப்பா உண்மையோடு உற்சாகத்தோடு ஆண்டவரா நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை எங்கள் நடைமுறையில் நாங்கள் அப்பிரயாசப்படுத்திக் கொள்ள கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு நீர் ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும்படிக்காக ஆண்டவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படிக்காக உங்களிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தாவே உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிக்கிற மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நர்சனுக்கு ஏதோ கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நர்சன் பிரேயர் முடிச்சிட்டாரு இல்லைங்கோ? ஓகே. பிரபு ஓகேண்ணே, கேக்குதுண்ணா? கேக்குது. ஹலோ. ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் இந்த வேத தியானத்தின் வாயிலாக கர்த்தருடைய மகிமையையும் அவரை அறிகிற அறிவையும் அவராலே உண்டாகக்கூடிய விசுவாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சாக்கியத்தை அவர் நமக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிற கிருபைக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் கூட ஒரு பாடலை பாடுவோம். நாம் கத்தரை கை குறுகவில்லை, கத்தர் வாக்கு மாறினாரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே அப்படின்ற அந்த பாடல். இந்த பாடலுடைய வரிகள் எல்லாம் நமக்கு தெரிந்த வரிகளாய் இருந்தாலும் கூட சில காரியங்களை நம்ம நினைவுபடுத்துவது அவசியமா இருக்கிறது. ஸோ 1 பேதுரு 1-ம் 5வது வசனத்துல கடைசி காலத்துல வெளியாக்கப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற வார்த்தையின் அடிப்படையில அவர் நமக்கு அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த விசுவாசத்தையும் பரிசுத்தமாகுகிற நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அந்த விசுவாசத்தையும் அவர் தொடர்ந்து நமக்கு இந்த வேத வார்த்தைகளின் ஊடாய் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸோ அந்த விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையினால வரும் என்ற அடிப்படையிலே தேவனை பார்க்கிற நாம், அவருடைய மகிமையை காண்கிற நாம், இந்த பூமிக்குரிய காரியங்களிலிருந்து நம்மளுடைய கண்களை விட்டு அகற்றி அந்த நித்தியத்தை பார்க்கும்படியாக அவரை பொக்கிஷமாக நாம் காணும்படியான ஒரு சாக்கியத்துக்கு என்னாராய் அவர் தொடர்ந்து நம்மை நடத்தி வருகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த காரியங்களை நம்ம உணர்ந்தவர்களா இந்த பாட்டுல பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தர் வாக்கு மாறிடாரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான்
நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூட நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூட நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தர் வாக்கு மாறிடாரே. சுந்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.
தேங்க்ஸ் பிரபு. So, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ரோமர் 1:17 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின் விதியாய் சோ நாம் பிழைக்கத்தக்கதான விசுவாசம் அது தேவனிடத்திலிருந்து தேவன் நீதியால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த விசுவாசத்தை நம்முடையவர்களால் தொடர்ந்து இந்த வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இன்னும் கிறிஸ்துவை அவருடைய மகிமையை சரியாய் பார்க்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்தின் மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கு ஜாஃபா ட்ரை பண்றீங்களா ஜாஃபா? பரிசுத்த பிதாவே, வல்லமையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே தந்து விசுவாசத்தினாலே உங்களுடைய வேத வசனத்தினாலே ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறீங்க. எங்களை ஆண்டவரே விசுவாசத்திலே வளர பண்ணி கொண்டு வருகிறீங்க. இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் கூட ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கேட்கிற இந்த வேத வாக்கியங்களானது, இந்த வேத வசனமானது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே சென்று ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தாத காரியங்களை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே கண்டு ஆண்டவரே நாங்கள் தேவன் என்று உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களுடைய பாவங்களை விட்டு பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை விளக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமக்கு பிரியமாக உம்மண்டையிலே நெருங்கத்தக்கதாக எங்களிலே உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் ஊன்றி கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் கிருபை அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஆயுதங்கள் மேல உடைய கரம் இருக்கட்டும். இன்னும் ஆண்டவரே வர வேண்டிய ஜனங்கள் மேல ஒவ்வொருவரும் இதை காண்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் தாமே நீர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபையினால் நிரப்புங்க. கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இளங்கோ சரிங்க அங்கிள். ஓகே, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜாஸ்வா நீங்க ஜூம் பத்தி ஏதாவது ஜஸ்ட் ஆட் பண்றீங்களா? ஸ்ட்ரைட்டா போயிடலாம் இளங்கோ. ஓகே அங்கிள், ஓகே அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இவ்விதமாக இந்த வாரமும் நாம் சாயங்கால வேளையிலே இணையத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின பெரிய கிருபைகளுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கேமரா கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். இவ்விதமாய் ஜூம்லையும் யூடியூப்லையும் இந்த மாதிரி சோர்சஸ்ல இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையின் தேவனாக, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக நமக்கு இந்த நாட்களிலே இந்த வாய்ப்புகளை தருகிறதற்காய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். உங்களோடு கூட இணைந்து நானும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள என்னுடைய விசுவாசத்தையும் தேவன் பெருக்குகிறதை, தேவன் மேலுள்ள இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு எனக்கும் பெருகத்தக்கதாக, எனக்கும் நானும் ஊழியம் செய்யப்பட ஏதுவாக இந்த செஷன்ஸை ஆண்டவர் மாற்றுகிறபடியினால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கனப்படுத்தி, அவருடைய வார்த்தையை படிக்கிற, அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற எவ்விடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் காரியங்களை செய்கிறார், கிரியைகளை செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியத்தை நடப்பிப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய காரியம். சோ இந்த நாளிலும் தொடர்ந்து
ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படித்து கொண்டிருக்கும் போது அந்த 21வது வசனத்தினுடைய முதல் ஃப்ரேஸ், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்கிற அந்த ஃப்ரேஸை நாம் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த தேவனை தேவனென்று நாம் மகிமைப்படுத்த வேண்டுமானால் அல்லது தேவன் தேவனென்று மகிமைப்படுத்தப்பட வேண்டுமானால் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மனிதர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் பெற்று அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பு என்கிற இந்த காரியம் தேவனை தேவனென்று அறிந்து அக்னாலஜ் பண்ணி அவரை மகிமைப்படுத்துகிற விதத்திலே இந்த ரட்சிப்பு டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது, அமைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ரட்சிப்பை தான் நமக்கு தேவன் ஈவாக அருளி நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற குறிப்புக்கு வந்தோம். அந்த குறிப்பிலே நாம் டுவெல் பண்ணி அதை கற்றுக்கொண்டிருக்கிற வேளையிலே இந்த அதற்கு அடிப்படையாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் எடுத்துக்கொண்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்று பார்த்தோம். அதுக்கு அடுத்த வசனத்திலே ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8-9 வசனங்களுக்கு சென்றோம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு ஃப்ரேஸை மாத்திரம் நாம எடுத்துக்கொண்டோம். தேவனை தேவனென்று அறிந்து மகிமைப்படுத்துகிற விதத்திலே ரட்சிப்பு இருக்கிறது என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே இருக்கிறது என்று கற்றுக்கொண்டு வந்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபை என்பது மனிதனால் பிரயோகிக்க கூடாத ஒரு தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை, அதுதான் கிருபை என்று பார்த்தோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் விசுவாசமும் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஆகையினாலே இந்த கிருபைக்கும் விசுவாசத்திற்கும் இவ்விதமாக நாம் பெயர் வைத்தோம். சாவரின் கிரேஸ், சர்வ ஆளுமை உள்ள சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிற கிருபை, சாவரின் கிரேஸ். இப்படி அந்த சாவரின் கிரேஸ் அல்லது சர்வ ஆளுமையினுடைய கிருபை நம்மிலே வேலை செய்ய வேண்டுமானால் சர்வ ஆளுமையின் விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த இரண்டையுமே தேவன் அருளுகிறபடினாலே சாவரின் கிரேஸ், சாவரின் ஃபெய்த் அல்லது சர்வ ஆளுமையின் கிருபை, சர்வ ஆளுமையினுடைய விசுவாசம் என்று பெயர் வைத்து நாம் வைக்கவில்லை. இவ்விதமாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதை நாம் கற்றுக்கொண்டு வரும் பொழுது இதற்கு இதை தொடர்ந்து டெவலப் பண்ணி நாம் போகிறதற்கு முன்பதாக அருமையானுள்ளே, கிரேஸ், கிருபை என்பதை குறித்த ஒரு மிக சாதாரணமான ஒரு டெஃபினிஷன் எல்லா இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ்க்கும், எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிற ஒரு டெஃபினிஷன் தான். ஒருவேளை ஒரு சிலர் அறியாமலும் இருக்கலாம். ஆனால் ஏனோ நாம் அதை தொடர்ந்து விட்டு கொண்டு வருகிறோம் என்று நினைக்கிறேன். ஆனால் அதையும் நாம் அதை ரியலைஸ் பண்ண வேண்டியது, அதை கொண்டு வர வேண்டியது மிக முக்கியமானது. அந்த மிக சாதாரணமான எல்லாரும் தெரிந்திருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷனை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். அதுல பிரச்சனை என்னன்னா, அது மிக சரியான ஒரு டெஃபினிஷன் தான், மிக சரியான ஒரு விளக்கம் தான். ஆனால் அதை புரிந்து கொள்வதிலே வித்தியாசம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுதலிலே சில தவறுகள் இருக்கிறது. ஆகையினாலே நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த டெஃபினிஷன் என்ன, அந்த விளக்கம் என்ன, கிருபை என்று சொன்னால் என்ன, அது ஆங்கிலத்திலே அன்மெரிட்டட் ஃபேவர் என்று சொல்வார்கள். அன்மெரிட்டட் ஃபேவர் அது என்ன? தகுதி இல்லாதவனுக்கு அருளப்படுகிற ஈவு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஆனால் இதை எல்லாருமே சாதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் அருமையானுள்ளே, இந்த கிருபை என்று சொல்லும் பொழுது
இந்த விளக்கம் நம்முடைய மனதிலே வருவது மிக நல்லது. ஆனால் இந்த விளக்கம் நம்முடைய மனதிலே பிளாஷ் ஆகும் பொழுதெல்லாம் இப்படிதான் அதை சிந்திக்க வேண்டும். எப்படி என்றால், தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் ஈவு அல்லது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டும் ஈவு என்று சொன்னால், நாம் எப்படி தகுதி இல்லாதவர்கள் என்பது அது நிறைய வசனங்களினாலே நாம் பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் சரி, இன்று நான் அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பு கிருபையினாலே அருளப்பட்டது என்றால், இன்று அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்றும் நான் இந்த கிருபையை பாராட்டும் போது, செலிப்ரேட் பண்ணும் போது, நான் தகுதியற்றவனாகவே இருக்கிறேன். ஏனென்றால் அது கிருபையிலே கிடைத்தது. தகுதியற்றவன் என்றால் எப்படிப்பட்ட தகுதியற்றவன்? எதற்கு நான் தகுதி உடையவன் என்று பார்க்கும்போது தகுதியின்மை என்றால் என்ன என்பது வெளிப்படும். எதற்கு நான் தகுதி உடையவன் என்றால், இன்று இந்த வேதாகம இந்த பாடத்தை நான் நடத்தி கொண்டிருக்கும் போதே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, என்னை ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக தண்டித்து அதற்குரிய அந்த தண்டனையான நித்திய நரகத்திற்கு அனுப்புவதற்கு அவர் முழு அதிகாரமும் பெற்றவர். அதுதான் எனக்கு தகுதி. That is my only legal eligibility. சட்டத்தின்படி, வேதத்தின் மாறாத அந்த பிரமாணத்தின்படி அதுதான் எனக்கு தகுதி. சோ எதற்கு நான் தகுதி இல்லை என்றால், அந்த கிருபைக்கு தகுதி இல்லாதவர். அந்த தேவன் என்னிடத்திலே பாராட்ட வேண்டிய இரக்கமோ கிருபையோ அதை நான் டிமாண்ட் பண்ண முடியாது. ரட்சிக்கப்பட்டவனானாலும் சரி, ஊழியக்காரனானாலும் சரி, கிருபை அல்லது கிருபை என்று அழைக்கப்பட வேண்டுமானால், கிருபை என்று அழைக்கப்பட வேண்டுமானால் அது என்றுமே டிமாண்ட் பண்ணப்படக்கூடாது, டிமாண்ட் பண்ண முடியாது. அப்படியானால் அது கிருபையாக இருக்காது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தாமே இதுல இந்த ஆர்கியூமெண்ட கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். அது இட்ஸ் ஒன்லி a common, even it is a common sense. அது ஒரு காமன் சென்ஸ். ஆகையினாலே அந்த கிருபையை குறித்த அந்த அடிப்படையான டெஃபினிஷன், விளக்கம் மிக சரியானது. அது எப்பொழுதும் நாம் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்வோம். ஓகே, இவ்விதமாக நாம் கடந்து வரும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்து கொண்டிருக்கிறார், ரட்சிக்க போகிறார். சோ கடந்த காலத்திலே நாம் மறுபடியும் பிறந்தது அல்லது ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இப்பொழுது தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டிருப்பதும் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாம் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்கும் போதும் அந்த கிருபையினாலேயே நாம் ரட்சிக்கப்படுவோம். அந்த கிருபை வரும் பொழுதெல்லாம் அது சுமந்து கொண்டு வருகிற ஒரு பைப் லைன் இருக்கிறது. அதுதான் விசுவாசம் என்று பார்த்தோம். சோ இப்படி இருக்குமானால், இப்படி இருக்கிற பட்சத்திலே இந்த விசுவாசம் என்று நாம் சொல்லும் பொழுது, அந்த விசுவாசம் போலியான விசுவாசமும் இருக்கிறது. அல்லது பிசாசானவன் இதே வேத வாக்கியங்களை, நாம் எந்த வேத வாக்கியங்களை அல்லது எந்த சுவிசேஷத்தை மகிமையானதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து விசுவாசத்தை நமக்குள்ளே அவேக்கன் பண்ணுகிறாரோ அல்லது அவேக்கன் பண்ணினாரோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி பிசாசானவன் அதே வேத வாக்கியங்களை, அதே சுவிசேஷத்தை எடுத்து ஒரு போலியான விசுவாசத்தை அல்லது விசுவாசம் போன்ற மெய்யான விசுவாசம் போல தோற்றமளிக்கிற ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே உருவாக்குகிறதை போல உருவாக்கி, அந்த கிருபை என்பதை ஒரு தோற்றமான ஒரு கிருபையாக மாற்றி அல்லது மெய்யான கிருபையிலிருந்து விலக பண்ணுகிற அந்த காரியத்தை அவன் செய்கிறான் என்பதை நாம் அந்த டாபிக் உள்ள போனோம். அது மிக முக்கியமானதாக அதை கருதினபடினாலே இந்த ஃபால்ஸ் ஃபெய்த்துக்கும் ட்ரூ ஃபெய்த்துக்கும், பொய்யான விசுவாசத்திற்கும்
அல்லது விசுவாசம் போல தோற்றமளிக்கிற விசுவாசத்திற்கும் மெய்யான விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டு கொண்டிருந்தோம். இந்த மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளங்கள் அல்லது நன்றாக கவனியுங்கள், மெய்யான விசுவாசத்தின் அடையாளங்கள் அல்லது தவறான பொய்யான விசுவாசத்தினுடைய அபாயங்கள் என்கிற தலைப்பிலே நாம் கண்டுகொண்டு வருகிறோம். இந்த போலியான விசுவாசம் நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை இந்த நாளின் முதல் பகுதியாக நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். இந்த மத்தேயு 13வது அதிகாரம் என்று சொன்ன உடனே முதலாவது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த விதைக்கிறவனுடைய உவமை என்று நிச்சயமாக உங்களுக்கு ஃபிளாஷ் ஆயிருக்கும். அது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு உவமை தானே? ஆம், நமக்கு நன்றாக தெரிந்த உவமை தான். அதிலே ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் இணைந்து அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். 13வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உவமையிலே விதைக்கிறவன் விதையை எடுத்து விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது ஒரு சில விதைகள் வழியருகே விழுந்தன, சில விதைகள் முள்ளுள்ள கற்பாறையான இடங்களிலே விழுந்தன, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தன என்று சொல்லுகிற அந்த 4 கேட்டகரியை சொல்லுகிறதுல இந்த கற்பாறையின் நிலத்திலே விழுந்த அந்த காரியத்தை சொல்லுகிற அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிப்போம். 20வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன், தயவு செய்து பாருங்கள். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். இது வாசிக்கும் போது, இன்று காலையில நான் வாசிக்கும் போது ஐ வாஸ் ரியலி பேஃபில்ட். அருமையானவர்களே, அதை இந்த நன்றாக கவனிங்கள். மெய்யான விசுவாசம் ஒருவனுடைய இருதயத்துக்குள்ளே உயிர் மீட்சி அடைய செய்யும் போது அல்லது அவேக்கன் பண்ணப்படும் பொழுது அதுல மிக முக்கியமான ஒரு அடையாளம் சந்தோஷம் என்று பார்த்தோம். அந்த சந்தோஷம். சோ இந்த கற்பாறையான நிலத்திலே விதைக்கப்பட்ட இந்த விதை உடனே அது முளைத்தது. அதை குறித்து இயேசு விளக்க உரையாக சொல்லுகிற காரியம் என்ன? வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். சோ அந்த விசுவாசம் தேவனுடைய வசனம் விதைக்கப்படும் பொழுது விசுவாசம் இந்த கேட்டகரியில உள்ள மனிதனுக்குள்ளே அவனுடைய இருதயத்திலே அவேக்கன் ஆயிருக்கிறது. ஆகையினாலேதான் சந்தோஷம் என்கிற அந்த இருதயத்தினுடைய உணர்ச்சியை அங்கே நான் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். அருமையானவர்களே, இந்த வசனங்களின் அடிப்படையிலே அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். நம்மில் அநேகரும் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு காரியம். ஆனா இதை புரிந்து கொள்வதிலே 2 டேஞ்சர்ஸ், 2 அபாயங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று என்ன? பொதுவாக இதை சித்தரிக்கிறவர்கள் இது விசுவாசிகள் பலனற்ற விசுவாசிகளாக போய்விடுகிற அந்த காரியத்திற்காக படிப்பினையாக எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு காரியம் மனதிலே தோன்றலாம், வரலாம். கனி கொடுத்தல் என்கிற காரியம். சோ கனி கொடுக்கிற விசுவாசி, கனி இல்லாதபடி இருக்கிற விசுவாசி. சோ கனி இல்லாதபடியும் விசுவாசிகள் இருந்து கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு உணர்வை அந்த படிப்பினை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் அது தவறான படிப்பினை அல்லது தவறான இன்டர்பிரிட்டேஷன், தவறான விளக்கம். நன்றாக பாருங்கள்.
இதுல இன்னொன்று அந்த வசனத்தை படிக்கும்போது அல்லது பிரசங்கம் பண்ணும்போது நம்முடைய மனதிலே இப்படி ஒரு சிந்தனை வர வாய்ப்பு இருக்கிறது. என்ன, இவர்கள் வசனத்தை கேட்டு அல்லது சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தார்கள். வந்து கொஞ்ச காலத்திலே, ஒரு சில மாதங்களிலே அல்லது ஒரு சில வருடங்களிலே பின்வாங்கி சபைக்கு வருவதை நிறுத்தி விட்டார்கள் என்று. இரண்டுமே தவறான காரியம், ரெண்டுமே தவறான புரிந்து கொள்ளுதல். நன்றாக கவனிங்கள். இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு குறிப்பு என்னவென்றால், நன்றாக கவனிங்கள், திரும்ப வாசிக்கிறேன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் என்றால் அந்த வசனத்திலே நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இடறல் அடைவான் அல்லது கிறிஸ்துவை விட்டு பிரிந்து திருச்சபைக்கு உள்ளேதான் இருப்பான். சோ இந்த பொருளைத்தான், இந்த தீமை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து டெவலப் பண்ணி அதே அதிகாரத்தினுடைய 40வது வசனத்திற்கு வரும் பொழுது உன்னிப்பாக கவனியுங்கள். அதே வசனத்தினுடைய 40-41 வாசிக்கிறேன். ஆதலால் இந்த ஒரு உவமையும் முழுமையா நமக்கு தெரியும். அதனால நான் முழுமையாக வாசிக்கல. இந்த 40-41 வாசிக்கும் போதே அந்த உவமை நிச்சயமாக உங்க மனதுல வரும். என்ன சொல்லுகிறார் இயேசு? ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய, நன்றாக கவனிங்கள் இந்த பிரேஸ, அவர்கள் அதாவது தேவனால் அனுப்பப்பட்ட, மனுஷகுமாரனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையில் போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசு சொன்ன காரியங்களை எவ்வளவு நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அந்த இடறல் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? இடறல் ரொம்ப அழகா வருது இல்ல? இந்த இடறல்கள் இந்த 41வது வசனத்திலே இந்த இடறல்கள் எங்கே இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய ராஜ்யத்தில் அல்லது திருச்சபையில் இருக்கிற சகல இடறல்களையும் அவர் சேர்த்து அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது நரகத்தை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது கடைசி காலத்திலே, அந்த அறுவடையின் காலத்தில் தான் நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த கற்பாறையின் நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். விசுவாசம் மெய்யான விசுவாசம் அவர்களுக்குள்ளே அவேக்கன் ஆனது போல தெரிந்தது. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இடறல் அடைந்தவர்களாக, அந்த டேர்ம் நாம யூஸ் பண்ணுகிற இடறல் அல்ல, அல்லது அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பின்வாங்கி போனவர்களாக ராஜ்யத்திற்கு உள்ளேயே இருக்கிறார்கள். அவர்களை தான் கடைசி நாட்களிலே அறுவடைக்கென்று அல்லது அந்த நியாய தீர்ப்பின் அறுவடைக்கென்று மனுஷகுமாரன் தூதர்களை அனுப்பும் போது இந்த இடறல்களைத்தான் சேர்த்து நரகத்திலே போடுவார்கள் என்கிற காரியம் எத்தனை பயங்கரமான காரியம். சோ விசுவாசிகளை போல இருக்கிறவர்கள் அல்லது திருச்சபையில் உள்ள ஒரு பெரும் கூட்டத்தை தான் அறுவடை செய்து அந்த அழுகையும் பற்கடிப்புமான நித்தியமான முடிவில்லாத அந்த அழுகையும் பற்கடிப்பும் 24/7 இரவிலே கூட தூக்கம் இல்லாதபடி வேதனைப்படுகிற அந்த இடத்திலே போடுவார்கள் என்பது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது அல்லவா? இப்போ நம்ம தொடர்ந்து கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டதை தொடர்ந்து நாம் இன்றும் அந்த வெவ்வேறு அடையாளங்களை கற்றுக்கொள்ள, ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் கடந்த வாரத்திலே நாம் எடுத்த அந்த எக்ஸாம்பிள், அந்த மாதிரியையே நாம் எடுக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே பேதுருவோடு கூட
உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த என்கவுண்டரை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தோம், ஒரு முன்மாதிரியாக அல்லது கற்றுக்கொள்வதற்கான ஒரு பேசேஜாக நாம் எடுத்தோம். அந்த வசன பகுதிக்கு நாம் திரும்புவோம். அந்த வசன பகுதியிலிருந்து கடந்த வாரத்திலே 3 அடிப்படையான சயின்ஸ் அல்லது மெய்யான விசுவாசத்தினுடைய 3 அடிப்படையான குணாதிசயங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு காரியத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தெளிவாக நாம் போக வேண்டும், தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கூட கொஞ்சம் முகவுரையாக அந்த பழைய காரியத்தையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கலாம். இந்த வசன பகுதி சற்று பெரிய வசன பகுதி தான், ஆனாலும் கூட கருத்தூன்றி நம்முடைய கவனங்கள் சிதறாதபடி நாம் இதை ஃபாலோ பண்ண பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவது நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படியாக சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை தரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அருமையானவர்களே, இந்த யூடியூப்ல பிறகு பார்க்கிற ஒரு சிலர் ஒருவேளை இந்த கோர் குரூப்புக்கு அல்லது நம்முடைய சீரீஸ்ல இந்த தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்கு ஒருவேளை புதியவர்களாக இருக்கலாம் என்பதற்காக இந்த அடிப்படையாக அல்லது முதல் முறையாக அல்லது எப்பொழுதுமே இந்த விசுவாசம் என்பது எனக்குள்ளே அல்லது ஒரு மனிதனுடைய இருதயத்திலே அவேக்கன் ஆகிற அந்த விதம், the mode or the method or the way how and the true faith is awakened. ஒரு உண்மையான விசுவாசம் அல்லது விசுவாசம் மனிதனுக்குள்ளே நம்முடைய அல்லது மனிதனுடைய இருதயத்திலே எப்படி அவேக்கன் ஆகிறது என்பதற்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கிறது. 5S என்று நாம் அதை சொல்லுகிறோம், 5S. சோ அதை எப்பொழுதுமே நாம் முன்னிறுத்தி இவ்விதமான எக்ஸாம்பிள்ஸை நாம பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்வது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு முன்பதாக வருகிறார் அல்லது சீஷர்களுக்கு, ஒரு சில சீஷர்களுக்கு முன்பதாக வருகிறார். வந்து இந்த அற்புதமான காரியத்தை அவர் நடப்பித்து அவர் செய்கிற அந்த காரியங்களிலே ஒரே ஒரு மிக முக்கியமான அல்லது அடிப்படையான அல்லது அந்த மிக முக்கியமான ஒரு நோக்கத்தோடு அந்த காரியத்தை செய்கிறார் அல்லது ஒரே ஒரு இன்டென்ஷனோடு கூட தான் செய்கிறார். என்ன செய்கிறார்? அடிப்படையாக அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை
எழுப்பும்படியாக செய்கிறார். சோ இந்த விசுவாசம் நமக்குள்ளே எழும்ப வேண்டுமானால் அது என்ன முறையிலே வருகிறது என்றால் அந்த 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 விசுவாசம் நமக்குள்ளே எழும்பும் போது நாம் இந்த இயேசு நமக்கு முன்பதாக இருக்கிறார். இந்த இயேசு அல்லது சுவிசேஷம் அல்லது தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே, இந்த பிரேஸையும் நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம், இதை நம்முடைய மனதிலே இன்னும் ஆழமாக பதித்துக் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. சோ இந்த நேரத்துல தம்பி பாடும் பொழுது அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ இந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் இணைந்து படிக்கும் பொழுது, அந்த வசனத்தை நாம் கேட்கும் பொழுதும், நம்முடைய வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுதும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற காரியம் என்னவென்றால் விசுவாசத்தை கொண்டு வருகிறார், அல்லது விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார், அல்லது விசுவாசத்தை முதல் முறையாக உண்டாக்குகிறார். சோ இந்த ப்ராசஸை எப்படி செய்கிறார், அல்லது அந்த 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 காரியம் எப்படி நம்மளே நிறைவேறுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை மகிமையானதாக தேடும்படி செய்கிறார், சீக்கிங். இரண்டாவதாக, மகிமையானதாக என்றால் இந்த உலகத்திலே, இந்த அண்ட சராசரங்களிலே மிக மிக விலையேற பெற்றதாக நம்மை தேடும்படி செய்கிறார். சும்மா ஏதோ கிடைச்சா பரவாயில்ல, இல்லாட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஒரு விலையுயர்ந்த முத்துக்களை, ஒரு 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 விலையேற பெற்ற பொக்கிஷம் ஒரு வயலிலே மறைந்திருக்கிறதை வாங்கினான்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம்ல 13வது அதிகாரத்திலே. சோ அதை போன்ற ஒரு உணர்வோடு கூட தேடச் செய்கிறார். சோ அதை போன்றதொரு உணர்வோடு கூட நம்மை அதை பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறக்கிறார். அதை போன்றதொரு உணர்வோடு கூட அதை ருசிக்கும்படி ரசிக்கும்படி நம்முடைய உள்ளான மனிதனுடைய அந்த டேஸ்ட் பட்ஸை, சுவை அரும்புகளை அவர் உயிர்ப்பிக்க செய்கிறார். நாம் சுவைக்கிறோம், நாம் அதை ருசிக்கிறோம், ரசிக்கிறோம், அதிலே மகிழ்கிறோம், அந்த ஜாய் மகிழ்கிறோம். அதை தொடர்ந்து நாம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறோம். இந்த 5 எஸ், சீக்கிங், சீயிங், சேவரிங், satisfied, being satisfied and showing back. இதை மனதிலே வைத்தவர்களாக இந்த பேசேஜுக்குள்ள போவோம். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த 8வது வசனத்திலே சீமோன் பேதுரு அதை கண்டபோது, இயேசு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறதை அவன் கண்ட பொழுது, அந்த தேவனாகிய கர்த்தருடைய அந்த அற்புதம் செய்யும் வல்லமையை இந்த சாதாரணமான மாம்சத்தில் தோன்றுகிற இந்த இயேசுவிலே கண்டான். அதுதான் ரொம்ப அல்டிமேட்டான, மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். He is now seeing God in this man Jesus Christ. இந்த மனிதனாக நிற்கிற இந்த கிறிஸ்துவிலே, இந்த இயேசு கிறிஸ்துவிலே சீனாய் மலையினுடைய அந்த வல்லமையின் தேவனை காண்கிறபடினாலே தான் அவன் திடீரென்று அவனுக்குள்ளே அந்த நேச்சுரலாக, இயற்கையாக அல்லது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய இருதயத்திலே அந்த அந்த தொழுகையின் உணர்வு வருகிறது. ஆகையினாலேதான் ஒரு வார்த்தையை நாம் அதுல இருந்து எடுத்துக்கொண்டோம். இயேசுவின் பாதத்திலே அவன் விழுகிறான். You are not an ordinary man, you are God. You are நீர் எனக்கு நண்பனை போல, ஒரு சாதாரண குருவை போல நீர் இருந்தாலும் கூட நீர் ஒரு சாதாரண மனித குரு அல்ல. யோவான் ஸ்நாபகன் அந்த காலத்திலே, அந்த நாட்களிலே இருந்த கான்டெம்பரரியான ஒரு மனித குருவாக, அநேக சீஷர்கள் அவனை பின்பற்றுகிறவனாக அப்படி இருந்தான். ஆனால் அவனை போன்றவர் அல்ல. You are God. நீர் ஆராதனைக்குரியவர், நீர் தொழுகைக்குரியவர் என்றுதான் அங்கே விழுகிறான்.
சோ அது ஒன்று. முதலாவது, இந்த மெய்யான விசுவாசம் வரும்போது the focus will be on the God who is worthy of worship. தொழுகைக்குரிய அல்லது ஆராதனைக்கு உரிய அல்லது செலிப்ரேஷனுக்கு உரிய ஒரே நபராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவனாகிய கர்த்தர் மேல் அந்த அறிவும் அந்த தொழுகையும் அது டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதான் முதலாவது சைன், மெய்யான விசுவாசத்திற்கு முதலாவது அடையாளம் என்று பார்த்தோம். இரண்டாவது அடையாளம் என்ன? அவர்களுடைய சந்தோஷம். பேதுருவுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று, அதே நேரத்துல அவனோடு கூட இருந்த அந்த சுற்றி இருந்த சீஷர்களுக்கும் பிரமிப்பு உண்டானது. அந்த மீன்களை பார்த்ததுனால அல்ல, மீன்களை பார்த்தது ஒரு சூலாக இருந்தாலும் கூட இத்தனை திரளான மீன்களே இல்லாத ஒரு பிரதேசத்திலே ஒரு சாதாரண மனிதரை போல தோற்றமளிக்கிற, சாதாரண மற்ற குருக்களை போல தோற்றமளிக்கிற இந்த குரு ஒரு மீன்களே இல்லாத இந்த கடலின் பகுதியிலே மீன்களை வர வைக்கும்படியாய் மீன்களுக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன், ஒரு கடவுள் நமக்கு முன்பதாக நிற்கிறார் என்று இந்த நபரின் மேலே அவர்கள் பிரமிப்படைந்தார்கள் என்று நாம பார்த்தோம். சோ ஜாய் என்கிற இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இத்தனை பிரமிக்கத்தக்கதாக அந்த முழு படவையும் அமிழத்தக்கதான ஆசீர்வாதம், அமிழத்தக்கதாக மீன்கள் நிரம்பி வழியும் போது தன்னுடைய வாழ்க்கையிலே மீன்பிடி அனுபவத்திலே கண்டிராத அளவுக்கு சக்சஸ், வெற்றியை அவன் கண்டிருக்கும் போது அந்த வெற்றிக்கு அடையாளமாக இருந்த மீன்களையும் மீன்கள் நிறைந்து வழிகிற அந்த போட்டையும் அப்படியே கரையிலே தள்ளி கொண்டு நிறுத்தி, அதை யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த மீன்கள் வேணா அழுகி போகட்டும், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், எனக்கு அந்த மீன்களிலே பிரயோஜனம் இல்லை, அந்த மீன்களுக்கு கட்டளையிட்ட இந்த குருவானவர் போதும் அப்படின்னு சொல்லல 11வது வசனத்தின் அடிப்படையில் அதை பார்த்தோம். அவர்கள் படவுகளை தரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அருமையானவர்களே, இந்த மூன்றாவது அடையாளமாகிய இந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, இதுல நாம திரும்ப திரும்ப வருவோம். மேலும் கர்த்தருக்கு சித்தமானால் குறைந்தபட்சம் 10 அடையாளங்களை ஆகிலும் நாம் கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு அடையாளத்தை நாம் பார்க்கும் போதும் இந்த அன்பு என்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவின் மேலே, பிதாவாகிய தேவன் மேலே அன்பு என்கிற காரியம், அதை திரும்ப திரும்ப டச் பண்ணுவோம். ஏன்னா இந்த அன்பு, இந்த ஒருவேளை நான் 10 அடையாளங்கள் என்று சொல்லுகிறேன் அல்லவா, இந்த 10 அடையாளங்களும் இருதயத்திலே எழும்புகிற அடையாளங்கள், இருதயத்திலே காணப்படுகிற காரியங்கள். இந்த 10 அடையாளங்களும் மிக மிக முக்கியமானவை. அவைகளில் எல்லாம் மிகவும் முக்கியமானது இந்த அன்பு. இதன் அடிப்படையில அல்லது இதை சார்ந்துதான் மற்றவைகள் எல்லாம் வருகிறது என்று ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் எழுதுகிறது. மிக மிக உண்மையான ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு அல்லது தேவன் மேலுள்ள அன்பை மாத்திரம் நீங்கள் எடுத்து போடுவீர்களே ஆனால், இந்த ட்ரூத் அல்லது இந்த கான்செப்டை மாத்திரம் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவீர்களே ஆனால், அல்லது வேதாகமத்திலிருந்து எடுத்து போடுவீர்களே ஆனால், வேதாகமம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். That is why we will keep on coming to this love. அதற்கு ஆதாரமாக அருமையான இது எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லி கடந்த 2 நாட்களாக குறிப்பாக என்னை வாட்டி வதைத்து கொண்டிருந்த அல்லது என்னை அதிகமாய் உந்தி தள்ளின ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இட் மே பி ஃப்ரம் an obscure book, மிகவும் நாம் அதிகமாய் பயன்படுத்தாத ஒரு புத்தகத்திலிருந்து தான் நான் அதை எடுக்க விரும்புகிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை நம்முடைய வேதாகமத்திலே இந்த குறிப்பிட்ட இந்த நோக்கத்தோடு கூட தான் வைத்திருக்கிறார்
என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6, 7 வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணுவோம். இங்கே சூலமித்தியாள் சொல்லுகிறாள், அல்லது ஹீரோவை பார்த்து சொல்லுகிறாள், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Isn't it awesome? அருமையானவர்களே, இந்த வேத பகுதி ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் ஒரு ஆக்வர்டா தெரியலாம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உன்னத பாட்டு புஸ்தகமும் அடங்கிய ஒரு வேதாகமத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் போல சரீரத்திலே வாழ்ந்த போது பயன்படுத்தினார் என்பதற்கு ஏராளமான ஸ்ட்ராங் எவிடன்சஸ் உண்டு. ஸோ இந்த காரியம் இந்த ஒரு பர்பஸ்க்காக வைத்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன் மேலும் இயேசு கிறிஸ்துவின் மேலும் நமக்கு இருக்க வேண்டிய அன்புன்னு சொல்லும் போது இப்படி தேவனை நேசியுங்கள், இப்படி இயேசுவிலே அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்க முடியாது. அது நாம திரும்ப திரும்ப இந்த கான்செப்ட் நாம் அறிந்திருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இருதயத்துக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியமும் இது அவேக்கன் பண்ணப்படுகிற காரியம். இது நமக்குள்ளே அது நேச்சுரலாக வருகிற ஒரு காரியம். ஏதோ ஒன்றை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற இந்த விசித்திரமான இந்த தேவ குமாரனை, இந்த காட் மேன நாம பார்க்க 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 எப்பொழுதெல்லாம் விசுவாசம் அவேக்கன் பண்ணப்படுகிறதோ அப்பொழுது நமக்குள்ளே இப்படிப்பட்டதான ஒரு அன்பு, அந்த அன்பினுடைய கேரக்டரை பாருங்க. அந்த 6வது வசனத்தினுடைய மிடில்ல என்ன பார்க்கிறோம்? இந்த நேசம் மரணத்தை போல வலிது. இட் இஸ் ஸ்ட்ராங் as death. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 விதமாக காமெண்டேட்டர்ஸ் எழுதுகிறார்கள். ஆனால் ஒன்று என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு உள் இல்லாத ஒரு நபர் மரிக்கும் போது, நமக்கு அருமையானவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே வராத யாராகிலும் மரிக்கும் போது அந்த மரணம், அந்த செப்பரேஷன் பெர்மனன்ட். அது போல இந்த அன்பு பெர்மனன்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் 2வது காரியத்தை தான் நான் ஆமோதிக்கிறேன். அது ஒன்றாவது நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மிக மிக துல்லியமானது என்னவென்றால், இந்த நேசமானது, இந்த கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள இந்த அன்பானது அவருக்காகவும் அவரோடு கூடவும் மரிக்கும் வரை செல்லக்கூடிய, அல்லது என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த அன்புதான் எனக்கு தேவை என்று சொல்லக்கூடியது. அந்த இந்த புஸ்தகம் காதலனுக்கும் காதலிக்கும் அல்லது உண்மையான ஒரு காதலன் காதலிக்கு இடையே உள்ள உறவை காண்பிக்கிறது. கணவன் மனைவிக்கு உள்ள இடையே உள்ள ஒரு உறவை காண்பிக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்வு இப்படித்தான் ஐடியலாக இருக்க வேண்டும். அதோடு கூட சேர்ந்து அப்போ இந்த காதலர்கள் காதலிகள் அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, சில பேர் இந்த காதலிக்கும் போது அல்லது ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும் போது
அவங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த சமுதாய கட்டுப்பாட்டினாலே திருமணம் செய்யக்கூடிய அல்லது பெற்றோர்களுடைய ஒப்புதலோடு கூட திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத போது எத்தனையோ கப்பல் இப்படி முடிவெடுக்கிறத நம்ம பாக்குறோம்ல. நம்ம இணைந்து நம்ம செத்துடலாம். சோ அவங்க என்ன கான்செப்ட்ல சாகுறாங்கன்னா, நம்ம மறு உலகத்திலேயாயிலும் நாம் சேர்ந்து வாழலாம் என்று. சோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான், அப்படிப்பட்ட ஒரு ரேடிக்கலான அன்பை தான் இது காண்பிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றும் போது என் ஜீவனை நான் வெறுக்கிறேன், என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த அன்புதான் தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த நேச வைராக்கியம் இது பாதாளத்தை போல அது கொடிதானது. தொழான தண்ணீர்கள் அதை அவித்து போட மாட்டாது. அந்த கடைசி பிரைஸுக்கு வாங்க அருமையானவர்களே, ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நாம இதுல இந்த பைபிள் ஸ்டடியில படித்தது உங்களுக்கு முன்பதாக வரட்டும். அது அந்த பாவியான ஸ்திரீ, அவளுக்குள்ள அந்த உண்மையான விசுவாசம் அவேக்கன் பண்ணப்படும் பொழுது ஏற்பட்ட அந்த அன்பினுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு முன்னால வரட்டும். சகேயுவானாலும் சரி, அவனுக்குள்ள அந்த உண்மையான விசுவாசம் அவேக்கன் பண்ணப்பட்ட போது ஏற்பட்ட அந்த அன்பினுடைய காரியமானாலும் சரி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:26 தொடர்ந்து நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணுகிறேன். யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். Is it not the same thing? இந்த உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் 7வது வசனத்திலையும் வாசித்த காரியத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய டிமாண்ட் இருக்கிறத நம்ம பார்க்கலையா அருமையானே? இயேசுவை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கட்டளைகளை கேட்கிறோம். இயேசுவை எப்படி நேசிக்கிறீங்க அப்படின்னு. ஆனா அது அவேக்கன் பண்ணப்படுகிற ஒரு காரியம் என்பதை நம்ம மனதிலே கொண்டு வர வேண்டும். சோ அதே மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சோ இப்படிப்பட்ட இந்த அன்புக்கு நேராக இந்த அன்புதான் இந்த மெய்யான விசுவாசம் நமக்குள்ள அவேக்கன் ஆகும் போது நமக்குள்ள வருகிற இந்த அன்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:23 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் the possession. இந்த உன்னத பாட்டுல என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அதோடு பேரலா நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 14:23 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான், இருக்க முடியாது. cannot be. So how can a man, அதாவது ஒரு மெய்யான விசுவாசம் அவேக்கன் ஆகி அந்த மெய்யான விசுவாசம் அவேக்கன் ஆனதினுடைய பலனாக அந்த இயேசுவின் மேல் உண்டாகிற அந்த அன்பு அது கார்களையும் உலகத்தின் பொருட்களையும் நேசிக்க முடியாது. that cannot be என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். This is the greatest sign அருமையானவர்களே. This is the greatest sign. ஒருவேளை இந்த உணர்வு விசுவாசிகளாகிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த சூலமித்தியாளுக்குள்ள பற்றியறிந்த அந்த அன்பு மாதிரி என்னுடைய அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? Is my heart burning with such a love today? என்னைக்கும் அப்படி ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லல, ஆனா அப்படி இருக்கணுமே என்கிற தேட்டமும் நாட்டமும் நிச்சயமாக
நமக்கு இருக்க வேண்டும் அருமையானவர்களே. சோ இன்றைக்கு இன்னொரு புதிய காரியத்தை உங்களுக்கு முன்பதாக காண்பிக்க விரும்புகிறேன். திரும்பவும் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த பகுதியையே நாம் வைத்து ஒரு சில வாரங்கள் அல்லது 2-3 வாரங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கலாம். இந்த 5வது அதிகாரம், லூக்கா 5வது அதிகாரம் 1-11 உள்ள அந்த பேசேஜ்ல இன்னொரு காரியத்தை காண்பித்து 3வது அடையாளம், மெய்யான விசுவாசத்தினுடைய 3வது அடையாளத்துக்கு செல்கிறோம். அதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற அந்த வசனம் 8வது வசனம் தான். 8வது வசனத்திலே சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இந்த வசனத்துல விழுந்து அப்படிங்கிற காரியத்தை நம்ம விட்டுறோம். வர்ஷிப் அப்படிங்கறத இன்னொரு காரியத்துக்கு நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அவனுடைய ரெஸ்பான்ஸ பாருங்க. லார்ட், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றால் இந்த எக்ஸ்பிரஷன் இந்த வார்த்தையை நாம் அப்படியே அர்த்தம் கொள்ள முடியாது. அப்படின்னா he really doesn't mean that Jesus Christ should go away. நமக்கு நல்லா தெரியும் இந்த எக்ஸ்பிரஷன் நிச்சயமா நமக்கு நல்லா புரியக்கூடிய ஒரு காரியம்தான். ஏசாமி, நீங்க என்னை விட்டு போயிருங்க, நான் தனியா போறேன், நீர் தனியா போகும் அப்படிங்கிற உணர்வுல சொல்லல. யூ ஆர் லார்ட், நீர் ஆண்டவர், நீர் அந்த சீனாய் மலையிலே வந்து இறங்கின அந்த மகா புகைக்காடும் மின்னல்களும் அந்த தண்டமாக இறங்கி வந்த அந்த தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தத்தினுடைய அந்த அந்த மகா உச்சகட்டத்திலே இருக்கிற தேவாதி தேவன், எந்த மனிதனும் இந்த பரிசுத்தத்திலே, இந்த பரிசுத்தத்தின் பிரசன்னத்திற்குள்ளே நெருங்கக்கூடாத பரிசுத்தத்தில் பயங்கரமான இந்த தேவன். இதை குறித்து ஒரு முறை நாம் பார்க்கும்போது இதை குறித்த மார்ட்டின் லூத்தருடைய ஒப்பீனியன் யாரோ ஒருவர் அவரிடத்துல கேட்கும் போது, டு யூ லவ் காட், தேவனை நீர் நேசிக்கிறீரா என்று கேட்ட பொழுது அவரிடத்துல இவர் கோபமாக, தேவனை, கடவுளை நான் நேசிக்கிறதா, அவர் பயங்கரமான தேவன், நான் அவரை வெறுக்கிறேன் என்கிற எக்ஸ்பிரஷன் அவர் சொல்லி இருக்கிறார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவரிடத்திலே பாவியான மனுஷனாகிய நான் நெருங்கக்கூடாத பரிசுத்தர். சோ இந்த பேதுரு அவருடைய கீழே விழுந்து ஆண்டவரே என்று சொல்லும் போது, அந்த தேவன், அந்த ஹோலி காட் ரொம்ப சாதாரணமா என்ன மாதிரி பாவியான மனுஷனை போல வந்து நிற்கிறாருல்ல. திஸ் இஸ் க்ளோரி. இப்படிதான் கிறிஸ்துவனுடைய மகிமைய நம்ம சுவிசேஷத்துல பார்க்கணும் அருமையானவர்களே. இதை குறித்து அந்த இயேசு, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்த ஒரு டெஃபினிஷன் ஜோனதான் எட்வர்ட்ஸ் சொன்ன காரியம். அதை ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நான் சொல்றேன். என்ன சொல்லுகிறார் என்றால், an adorable, நன்றாக கவனிங்கள், தமிழ்லயே நான் சொல்லுவேன், an adorable conjunction of varied excellencies. Awesome in English. அருமையானவர்களே, அந்த விதம் நன்றாக கவனிங்கள், வெவ்வேறான அல்லது ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடாக தோன்றுகிற இரண்டு மிக உன்னதமான எக்ஸலன்சிஸ், மிக உன்னதமான குணாதிசயங்களினுடைய ஒன்றிணைப்பு தான் கிறிஸ்துவிலே அடோர் பண்ணக்கூடிய அல்லது செலிப்ரேட் பண்ணக்கூடிய, பணிந்து கொள்ளக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய மகிமையின் தோற்றம். இதைத்தான் இங்கே பேதுரு பார்க்கிறோம். இத ஏசாயா 6வது அதிகாரத்தின் கூடயும் ஒப்பிட்டு கண்டிப்பாக நோக்கலாம். அங்கே ஏசாயா தீர்க்கன், அங்கே அந்த
அந்த தேவாலயத்திலே போய் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, உசியா மரணம் அடைந்த அந்த நாட்களிலே அவன் போய் ஜெபிக்கும் போது உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே மகிமையுள்ளவராக ஒருவரை காண்கிறார். தேவாதி தேவனுடைய அந்த பிரசன்னத்தை, அவருடைய சிங்காசனத்தை காண்கிறான். சேராபீன்களை பார்க்கிறான். 2 சட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடி இந்த பரிசுத்த பிரசன்னத்திற்கு முன்பதாக நிற்கக்கூடாதவர்களாக, அதை பார்க்க கூடாதவர்களாக தங்களுடைய 2 சட்டைகளினால் தங்களுடைய முகங்களையும் மூடிக்கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தும் போது அந்த பிரம்மாண்டமான அந்த ஆலயத்தினுடைய பிரம்மாண்டமான தூண்கள் அசைகின்றன. உண்மையாகவே அந்த அசைவை விட்னஸ் பண்ணுகிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. என்ன சொல்லுகிறான்? அசுத்த உதடுள்ள மனுஷன். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அசுத்த உதடுகளுள்ள மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். I am undone. ஆங்கிலத்திலே the same thing is happening here. பேதுருவினுடைய காரியத்துல அதுதான் நடக்கிறது. இந்த ஒரு நோபல் அல்லது உயர்தரமான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அநேக வேத உபதேசிகள் இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு மீன்களுக்கு நேராக திருப்பி பிசினஸ் செழிக்கிற காரியம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் செழிக்கிற காரியம் என்று சொல்லும் போது எத்தனையாய் வேதனை அளிக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வேதனை நமது இருதயத்தை கவ்வி பிடிப்பதாக. This is not that silly. This is showing இது அண்ட சராசரங்களிலும் அவைகள் எல்லாவற்றையும் படைத்த அவைகள் எல்லாவற்றினுடைய மகிமையின் கூட்டுத்தொகையின் மேல் மகிமையாய் சொல்லிக்கிற இந்த மகிமைதான், true excellences, the majesty and the meekness coming together. அந்த மகத்துவமும் அந்த தாழ்மை பொறுமையும் இணைந்திருக்கிற ஒரு மகிமையின் சொரூபத்தை தான் இங்கே பேதுரு பார்க்கும்படி ஏற்கனவே பார்த்திருக்கிறான். ஆனா இன்றைக்கு இந்த சம்பவத்திலே பரிசுத்த ஆவியானவர் அல்லது பிதாவானவர் அவனுடைய இருதயத்தின் கண்களை சற்று விரிவாக திறக்கிறார். குறிப்பு என்னவென்றால், இதை நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், brokenness of heart அல்லது sorrow for sins, அந்த பாவங்களுக்காக அல்லது தன்னுடைய அவல நிலைமையை நினைத்து துக்கப்படுதல். 2வது brokenness. எல்லாம் ஒரே காரியத்துக்கு வெவ்வேறான 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன். மெய்யான விசுவாசம், நன்றாக கவனியுங்கள், மெய்யான விசுவாசம் உங்களிலும் என்னிலும் அவேக்கன் ஆகும் போது அதை நாம் எப்படி இனம் கண்டு கொள்ளலாம்? அதனுடைய அடையாளம் என்ன? சைன் என்ன? 4வதாக இந்த அடையாளம் brokenness of heart, இருதய நொறுங்குதல் இருக்கு. இருதயம் நொறுங்குதலோடு கூட பாவத்தை அறிக்கை செய்தல். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் சொல்லும் போது அருமையானுடைய பேதுரு இயேசு கிறிஸ்துவை அலாதியாய் நேசித்த ஒரு மனுஷன். என் நிமித்தம் நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்று இயேசுவுக்கு சவால் விட்ட. அப்படின்னா அதுல உள்ள டெக்னிக்காலிட்டிஸ்க்கு போக வேண்டாம். இயேசுவை அவ்வளவாய் நேசித்த ஒருவன் போகும் என்று ரிஜெக்ட் பண்ணல. நீர் என் முன்னால நின்று நான் உங்களோட இணைந்து ஊழியம் செய்கிற அந்த காரியம் எல்லாம் இருக்குதுல்ல, அதை பற்றி நீர் யோசிக்கவே வேண்டாம். நீர் மகா மகிமையான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் அபாத்திரன், நான் உம்மை பின்பற்ற அபாத்திரன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
பயப்படாத. கீழே சொல்றாரு, பயப்படாத, நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பான்னு சொன்னா அவன் பயப்பட்டான். அல்ல, அந்த கிரேஸ் அவனுக்குள்ள வருது. This is a confirmation that grace is coming. அருமையானவர்களே, இன்னொரு வார்த்தையும் இந்த நாளிலே பைபிள் ஸ்டடியில நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். சேவிங் கிரேஸ், நம்மை காப்பாற்றும் கிருபை என்று சொன்னேன், நம்மை பரிசுத்தமாக்கும் கிருபை என்று சொன்னேன், நமக்கு ஊழியம் செய்யும்படியாக வருகிற பலனும் கூட மினிஸ்டரிங் கிரேஸ். அதுதான் இங்க பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவனுக்குள்ளே ஒரு புது விசுவாசத்தை, அவனுக்குள்ளே விசுவாசத்தை புதிய முறையிலே அவேக்கன் பண்ணுகிறார், விரிவாக்குகிறார், அந்த பைப்லைனை விரிவாக்குகிறார். நீ மனுஷரை பிடிக்கிறவனா? You need special grace and you need special faith. அதை தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அந்த இதய உடைவு. ஒரு சில வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று 6-7 வசனங்களை நான் எடுத்து வைத்திருந்தேன். ஒரு வசனத்தை 2 வசனங்களையாவது வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகங்களின் சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம், 34வது சங்கீதம், 34வது சங்கீதம் 18வது வசனம். இந்த நொறுங்குண்ட இருதயம் எத்தனை முக்கியமானது. This is also a crucial sign என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 34வது சங்கீதம் 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இது போல நோட் பண்ணிக்கோங்க. ஏசாயா 61:1-2 வசனங்கள், ஏசாயா 57:15, ஏசாயா 66:2, சங்கீதம் 51:17. இந்த வசனங்களை வீட்டுல பிறகு தனியா இருக்கும்போது வாசித்து பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் உங்களோடு கூட படிக்க எனக்கு மிகுந்த ஆசைதான். நேரம் சென்று கொண்டிருக்கிறபடினால இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் என்ற உடனேயே வாக்கிய வசனங்கள் நமக்கு உண்பதாக வரும். அதைத்தான் நாம் திரும்பவும் பார்க்க விரும்புகிறோம். 5வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த பி ஆட்டிடியூட்ஸ் அல்லது பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் எல்லாமே கட்டளை. நன்றாக கவனிங்கள். இவைகள் அநேகர் நினைக்கிறார்கள் இவைகள் கட்டளையாக இடப்பட்டிருக்கிறது, ஆகையினாலே நான் அப்படி ஜீவிக்க வேண்டும் என்று. அப்படித்தான் நாம் ஜீவிக்க வேண்டும் தான். ஆனால் இருதயத்திற்கு கொடுக்கப்படுகிற கட்டளை என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். முதலாவது காரியம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்றால் நான் ஆவியிலே எளிமை உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய இருதயத்திற்கு நான் கட்டளை கொடுக்க முடியாது. அதுபோல என் இருதயமே துயரப்படு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த எல்லா வாக்கிய வசனங்களும் நன்றாக கவனியுங்கள். கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட், இருதயம் இப்படி இருக்க வேண்டும் என்பது, அல்லது சுருங்க சொன்னால் நன்றாக கவனிங்கள், மெய்யான விசுவாசம் என்னுடைய இருதயத்திற்குள்ளே அவேக்கன் ஆகும் பொழுது எனக்கு இப்படிப்பட்ட இருதயம் இருக்கும். நான் துயரப்படுவேன், துயரப்படுகிறவனாக இருப்பேன். என்னுடைய இருதயம் துயரப்படுகிறதாக இருக்கும். எதை குறித்து? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவமான காரியங்கள் எனக்குள்ளே வருமானால் அதை குறித்த துயரம், சாரோ, புரோக்கன்னஸ் எனக்குள்ளே இருக்கும். அதை தொடர்ந்து அவரிடத்திலிருந்து ஆறுதல், அந்த கன்ஃபர்மேஷன். பேதுருக்கு எப்படி வந்துச்சு? பயப்படாதே. அது போல அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் கடைசியிலையும் ஆறுதல் அடைவார்கள். அதான் அந்த வசனத்தினுடைய மீனிங். சோ இந்த வாக்கிய வசனங்கள் எல்லாமே இருதயத்திலே மெய்யான விசுவாசம் அவேக்கன் ஆகும் பொழுது வருகிற காரியங்கள் தான். அதுல இப்போ ஒன்றை தான் நாம் எடுத்து பார்த்திருக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அந்த காட்லி சாரோ. இதனுடைய முடிவுல பாருங்க 16வது வசனம். அதுக்கு பிறகுதான் நாம செய்ய வேண்டிய காரியம் வருது. இவ்விதமாய்
அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இவ்விதமாய் விசுவாசம் இருதயத்திலே அவேக்கனாக ஆகி இருதயத்திலே துயரப்படுகிறவனாகிய நான். அப்படி ஒவ்வொன்றையும் நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இருதயத்திலே இருக்கிற அந்த பீயாட்டிடியூட்ஸ் ஒவ்வொன்றும் எனக்குள்ளே அவேக்கன் ஆகும்போது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இந்த காரியம் இருதயத்திலே நடப்பதன் வெளிப்பாடாக நான் கையினால் செய்யும் எந்த நற்கிரியையும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். ஆசம், isn't it awesome? சோ இப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இப்போ மிகவும் 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 ஆபத்து என்று ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், ஒன்று முடிவை நம்ம பார்த்தோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல முடிவு இந்த ஃபால்ஸ் ஃபெய்த்லே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அதை குறித்து ஒண்ணுமே தெரியாம one fine morning when they awake before God, மரித்து ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் போது அழுகையும் பற்கடிப்புமான இடத்து இவங்க நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் நான் மோட்சத்துக்கு போவேன் நினைத்து கொண்டு இருக்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் இந்த நியாய தீர்ப்பு வருகிறது கடைசியில. ஆனா அருமையானவர்களே, அது ஒரு பெரிய ஆபத்து. இன்னொரு ஆபத்து என்னவென்றால், இது மெய்யான விசுவாசம் அவேக்கன் ஆகிறது மாதிரியே காரியங்கள் ஃபால்ஸ் ஃபெய்த்லயும் இருக்குது அப்படிங்கிறது தான் அருமையானவர்களே. சோ இந்த brokenness of heart, இருதயத்திலே பாவத்திற்கான ஒரு 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 துயரம், பாவத்திற்கான ஒரு துக்கம், பாவத்திற்கான ஒரு துயரம் உண்டாவதை போன்ற ஒரு தோற்றம் உண்டு. அதைத்தான் 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். அதை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே சவுலினுடைய மனம் திரும்புதலை குறித்து நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, மெய்யான மனம் திரும்புதல், அந்த பேதுருவனுடைய இல்லஸ்ட்ரேஷன், இந்த brokenness of heart, இவைகளை மனதிலே வைத்தவர்களாக அருமையானவர்களே, அன்றாடகம் நாம் வேதம் வாசிக்கும் போது அல்லது வேத ஆராய்ச்சியில நான் கலந்து கொள்ளும் போது, நான் வேதத்தை படிக்கும் போது, மற்றவர்களுக்கு போதிக்கும் போது, இந்த விசுவாசம் எனக்குள்ளே அவேக்கன் ஆகும் போது அன்றாடம் நான் என்னுடைய பாவத்தை இதன் அடிப்படையிலே தான் அறிக்கை செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கலையேன்னு சொல்லி உடனே நீங்க ஒரு நெகட்டிவான காரியத்துக்கு போயிட வேண்டாம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஃபால்ஸ் ஃபெய்த்தையும் ட்ரூ ஃபெய்த்தையும் குறித்து நம்ம அலசி படிப்பது அருமையானவர்களே உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, நாம் பயமுறுத்தப்படுவதற்காக அல்ல. நன்றாக கவனியுங்கள். இன்றும் இந்த வேத பாடத்தை நாம் செய்யும் பொழுதும் இரு கரங்களையும் விரித்தவராக கிருபையை, மெய்யான கிருபையையும் மெய்யான விசுவாசத்தையும் ஏராளமாய் தாராளமாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஒருவரையும் ரிஜெக்ட் பண்ணாதபடி கொடுக்கும்படி ஆயத்தம் உள்ளவராகவே உங்களிலும் உங்களின் அருகாமையிலும் என் அருகாமையிலும் இயேசு நிற்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இட்ஸ் நாட் டு ஃபியர், பயமுறுத்துவதற்காக அல்ல. ஆனா அதனுடைய இன்ட்ரிகாசிட்டிஸ், அதனுடைய அந்த டேஞ்சருடைய தன்மை, அபாயத்தினுடைய தன்மையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக வாசிக்கிறேன் உங்களுக்காக. பாருங்கள், 15வது அதிகாரத்திலே 24வது வசனம். அதாவது தேவனுடைய கட்டளையின்படி முழுமையாக இந்த சவுல் செய்து நிறைவேற்றாதபடி கட்டளையை மீறின அந்த நேரத்திலே, அதாவது அமலேக்கியரை முறியடிக்கிறவர்கள் அந்த காரியத்திலே இவன் கட்டளையை மீறின அந்த சமயத்திலே சாமுவேல் இந்த சவுலை சந்திக்கும் போது சொல்லுகிற காரியம், சவுல் என்ன சொல்லுகிறான் என்று 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். 25. இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட நீ திரும்பி வாரும். பாவ மன்னிப்பு தான் கேட்கிறான். ஆனா எதற்காக கேட்கிறான்னா, இந்த சாமுவேலுடைய அப்புறம் மக்களுடைய, தன்னுடைய சிட்டிசன்ஸ் உடைய அப்ரூவல், அவர்களுடைய அங்கீகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். பட் see the spirit, அந்த பேதுரு மன்னிப்பு கேட்டது, அந்த ஏசாயா
மன்னிப்பு கேட்டது ஏசாயா அலறுகிறான். அதே 29வது வசனத்திலையும் அதே தான் பார்க்கிறோம். 30வது வசனம், அதற்கு அவன், சவுல், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பதாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. அருமையானவர்களே, மெய்யாய் ஒருவனுக்குள்ளே மெய்யான விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுமானால் இந்த மெய்யான கிறிஸ்துவனுடைய மகிமையை, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை ஒருவன் கண்டு அவன் பாவத்துக்காக மனஸ்தாபப்படுவானால் அவன் என்ன சொல்லுவான்? என் தகுதி ஒண்ணுமே இல்லை, நீர் என்னை விட்டு போயிரும் ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய சற்றும் தகுதியுடையவன் அல்ல என்று. ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? மற்றவர்கள் என்னை அங்கீகரிக்கட்டும். இது கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டம். அதனாலதான் உண்மையிலே அநேகர் பாவ அறிக்கை செய்யும் போது நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஆவியில நிறைந்து ஜபிக்கிறது அப்படிங்கிற அந்த லேபல்ல ரொம்ப சத்தமா, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னித்து விடுவீராக, அந்த டோன் வராதுன்னு நான் நினைக்கிறேன். வரலாம், அது நாங்க குற்றமா சொன்னது, வரலாம். பட் the true faith comes with an alarming brokenness. ஒரு ரேடிக்கலான வித்தியாசமான ஒரு உடைவோடு கூட வரும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் செய்வாராக. அருமையானவர்களே, திரும்பவும் நான் சொல்லி முடிக்கிறேன், பயமுறுத்த அல்ல. ஒருவேளை அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், நாம் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது யூடியூப்ல பார்க்கிற யாராகிலும் இந்த விசுவாசம் இதுவரையிலும் அவைக்கன் பண்ணப்படாத நிலைமையில இருக்கலாம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்குள்ளே, உங்களுடைய இருதயத்திலே ஒரு சலனம் ஏற்படுமானால், ஒரு விதமான வைப்ரேஷன் உண்டாவது போல இருக்குமானால், மேபி ஒருவேளை மெய்யான விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதனுடைய அடையாளமாக அது இருக்கலாம். அப்படின்னா இந்த வேளையில இல்ல, ஒருவேளை இந்த வேளையில ஜெபிக்கும் போது இல்லாட்டிலும் பரவாயில்ல, இன்றைக்கு உங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு ராத்திரி ஒரு பாய் எடுத்துட்டு, பாய் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய வீட்டுல ஒரு தனி அறையை நோக்கி, இல்லாட்டி தனி அறை இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஒதுக்கு மூலையை பார்த்து இந்த வசனங்களை நினைவு கூர்ந்து முழங்கால் படியிட்டு உங்களுடைய வேதாகமத்தையும் திறந்து வாசிக்க ஆரம்பியுங்கள். ஒருவேளை இந்த வசனத்தினுடைய காரியங்கள் தொடர்ந்து உங்களுடைய இந்த வாரத்தின் எந்த நாளாகிலும் இருக்கலாம், இன்றுதானே வேண்டுமல்ல, என்றாகிலும் நீங்கள் ஸ்லிப் அவே ஃப்ரம் த crowd, ஸ்லிப் அவே ஃப்ரம் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களை விட்டு பிரிந்து ஒதுக்கு மூலையிலே சென்று தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய கரம் இன்றும் என்றும் எப்பொழுதும் விரிக்கப்பட்டதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே நடத்தில் வாருங்க. ஒருவரையும் புறம்பே தள்ளாத இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் இந்த மாலையிலே அழைக்கிறார். அவ்விதமான விசுவாசத்தை நம்மளே அவர் ஆசீர்வாதமாக கொடுத்து கிருபையும் கொடுத்து வழி நடத்துவாராக. தம்பி இந்த நாளிலும் நான் கேட்ட இந்த வசனங்களின் படியாய் தேவன் பேதுரு தேவனை எவ்விதமாய் கண்டான் என்பதை நாம் கவனித்தோம். நாம தேவனை சரியான விதத்திலே பார்க்கும்படிக்கான உதவியை தேவன் நமக்கு செய்ய வேண்டும். அந்த சீயிங் சேவரிங், ஸோ அவரிலே திருப்தி அடைகிறதுனாலே, அவரை ருசித்து அவரை ஆண்டவர் என்கிற திருப்தி அடைகிறதுனாலே அவன் எல்லாவற்றையும் விட்டு கிரைஸ்ட் த பர்சன், ஸோ அந்த தேவனாகிய இயேசுவை, இன்கார்னேட்டட் காட பின்பற்றும்படிக்காக அவன் எல்லாவற்றையும் விட்டு, அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான், பட் ஆனாலும் ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய அல்லது கிரைஸ்ட் த பர்சன்ல திருப்தி அடைகிற அந்த வாழ்க்கை, விசேஷமாய் கடைசி பகுதியில நம்ம பார்த்தபடி
பேதருக்கு இருந்த அந்த உணர்வு, அந்த பிரமிப்பு, அவரை பார்த்து பிரமிப்பு, அவரிலே சந்தோஷம் அடைகிற நாம் அந்த சரியான மனம் திரும்புதல் நமக்குள்ளே வரும்படி ஆக்சுவலா நாங்க தாமஸ் வாட்சனோட த டாக்டரின் ஆஃப் த ரிப்பென்டன்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். மனம் திரும்புதல் அப்படிங்கிறதான ஒரு புத்தகத்துல. அந்த புத்தகத்திலையும் அவர் எழுதும் பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டிய அல்லது அந்த மனம் திரும்புதலின் காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுல ஒரு முக்கியமான காரியம் அவர் சொல்லும் பொழுது நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். ஸோ நம்மை நேசிக்கிற, நம்மிடத்திலே அன்பு கூறுகிற, தம்முடைய மகிமைக்காய் நம்மை தெரிந்து கொண்டு மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிலே கிரியைகளை நடப்பிக்கிற அவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம் என்கிற அந்த காரியத்தின் மனம் திரும்புதல் அது எவ்விதமா இருக்கணும் வேதாகமத்தின் அடிப்படையில என்பதை ரொம்ப அழகாக தாமஸ் வாட்சன் அந்த புத்தகத்துல எழுதி கொண்டிருக்கிறதை நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த தாவீதுக்கு இருந்த மனம் திரும்புதல், சவுலுக்கு இருந்த மனம் திரும்புதல் இல்ல. இயேசு யோவான்ல சொல்லும் போதும் சொல்றாரு, அவர்கள் என்னை தேவன் என்று அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தேவனால் ஒரு மகிமையிலும் மனுஷரால் ஒரு மகிமையை விரும்புகிறார்கள். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகள் அங்கிள் கடைசியா சொல்லி முடித்தபடி the time with the God, so அந்த personal time with God to நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு, அவருடைய அந்த மகிமையை பார்க்கிற எவனுமே தாழ விழுந்து ஆண்டவரே அப்படின்னு நான் பாத்திர நல்ல அப்படிங்கிறதை தான் நம்ம உணர்வோம். அதுதான் பிப்ளிக்கல் மாடல் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். அப்படி தேவன் நம்மிடத்திலே கிரியை செய்யும்படிக்கு, நமக்கு உதவும்படிக்கு பிரபு பிரேயர் பண்ணுங்க. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அன்னால் ஏனை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அன்னால் ஏனை வெறுத்தேனையா. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் நிரன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் நிரன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே. தகப்பனே, இந்த மாலை வேளையில கர்த்தாவே, நாங்கள் நொறுக்கப்பட்ட இதயத்தை உடையவர்களா இந்த சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கும் போது எங்களுடைய பாவ நிலையை உணரத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மெய்யான மனம் திரும்புதலை எங்களுக்குள்ள ஏற்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே, அனுதினமும் உங்களுடைய மகிமையை நாங்கள் காண ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே பார்க்க கூடாது என்று, பார்க்க முடியாது என்று விலகின, ஓடின, உடைய சத்தத்தை கேட்க பயந்த ஆண்டவரே, அப்பேற்பட்ட மகிமையை ஆண்டவரே சாந்த சொரூபியாய் அன்பின் உருவாய் ஆண்டவரே எங்களை தேடி வந்து நீர் வெளிப்படுத்துகிறீர், வெளிப்படுத்தினீர், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பை சரியாய் ருசித்தவர்களாய் ஆண்டவரே, உங்களுக்கு அன்புக்கு நிகராய் ஆண்டவரே நாங்கள் என்னத்தை செலுத்துவோம், எதை கொடுப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அத்தாவே, எங்களால் இழக்கக்கூடிய எல்லாவற்றையும் இந்த அன்புக்காய் நாங்கள் இழந்தாலும் அது ஈடாகாது என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே அந்த உந்தன பாட்டினுடைய வசனத்தின் வாயிலாய் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே.
ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நன்றி இதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே இந்த மகிமையை காணக்கூடாதபடிக்கு ஆண்டவரே திருச்சபைகளில ஆண்டவரே தங்களுக்கு தேவைகளை தங்களுடைய தேவைகளை மகிமையாய் பார்க்கிற இந்த பொல்லாத ஆண்டவரே அப்பா சோத்திர காலத்துல நாங்கள் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் திருச்சபைகளை போதகர்களை. ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசத்தினுடைய ஆண்டவரே கர்த்தாவே மூல நோக்கம் ஆண்டவரே கர்த்தாவே தங்கள் தேவைகளை அடைவதாக இருக்கிறது என்பதை ஆண்டவரே கர்த்தாவே போதிக்கிறாங்க. அதை கர்த்தாவே பிராக்டிஸ் பண்றாங்க. ஆண்டவரே அப்பா உங்களுடைய மகிமையை காணும் போது எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உமக்கு பின் செல்லக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே ஒரு இதயத்தை கர்த்தர் நீர் கொடுக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே இந்த உபதேசத்தை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சோத்திரம் இந்த தேசத்துல ஆண்டவரே கர்த்தாவே குறிப்பாய் தமிழ் திருச்சபைகளில ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய மகிமையை துச்சமாய் உங்களுடைய மகிமையை அற்பமாய் ஆண்டவரே உங்களுடைய தியாகத்தை ஆண்டவரே சொற்ப காரியங்களுக்கு நிகராய் ஒப்பிடுகிற காரியத்தை ஆண்டவரே கர்த்தர் நீர் மாற்றி ஆண்டவரே உங்களுடைய மகிமையை கர்த்தாவே இந்த வேதத்துல காண கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதாவே எங்களுக்கும் ஆண்டவரே நீர் எப்பேற்பட்ட கிருபைகளை அருளுகிறீர் ஆண்டவரே. அதாவே எங்களை ரட்சிக்கும்படியான கிருபை, எங்களுக்கு விசுவாசத்தை அளிக்கும்படியான கிருபை, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும்படியான கிருபைகளை ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமாய் குறிப்பாய் இந்த ரோமர் வேதாகம தியானத்தின் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதாவே நாங்கள் வழி விலகி போகிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் எங்களை திருப்புகிறீர் ஆண்டவரே. அதாவே எங்களுடைய நேசமும் உலகத்தை நோக்கி போகும்போது ஆண்டவரே அதாவே உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி காண்பித்து ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கத்தக்கதான வாய்ப்பை கொடுத்து ஆண்டவரே எங்களை பக்கமாய் நீர் இழுத்துக் கொள்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதாவே இந்த காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய அறிவில போய் தங்கிவிடாதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தை உடைக்கிற காரியமாய் ஆண்டவரே கர்த்தாவே அந்த மெய்யான மனந்திருப்புதலை ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட ஜெபித்து இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகரமும் உமக்கே செலுத்தும் பேசி மூலமாய் ஜெபத்திருக்கிற நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். தேங்க்ஸ் பிரபு. ஓகே, இப்போ Q&A செஷன். யாருக்காகிலும் கேள்விகள் இருக்குமானால் உங்கள் கேள்விகளை நீங்க கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஓகே, யாருக்கும் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க உங்களுடைய ப்ரேயர் ஃபெலோஷிப்ஸ்ல பிளஸ் நம்ம எம்பிடிசி B7 B6 அலுமினிஸ் இவங்ககிட்டயும் நீங்க தொடர்ந்து இந்த வேத பாட வகுப்புகளை குறித்து பேசுங்கள். ஸோ அவங்கள யூடியூப்ல இருக்க வீடியோஸை பார்க்க சொல்லுங்க. சாட்டர்டேஸ் ஆனா முடிந்த வரையில் அவர்கள் நம்மோடு கூட நேரலையில கனெக்ட் ஆனா இந்த மாதிரி Q&A செஷன்ஸும் இருக்குன்றதையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவர்களும் இந்த வேதாகமத்தின் வெளிச்சத்தை காணும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கும் உதவி செய்யும்படிக்கு நாம இந்த காரியங்களை தொடர்ந்து மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணலாம். ஸோ நம்முடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸு, யூடியூப் அக்கௌண்ட்ஸு, எதுலாம் நீங்க உங்களால ஷேர் பண்ண முடியுமோ எல்லா வழிகளிலும் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. ஜாஷ்வா, ஏதாவது ஆட் பண்றீங்களா? இல்லைங்க, வேற எதுவும் இல்லைங்க. சரி, அப்ப நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். கிருபையும் பரிசுத்தமும் நீதி நிறைந்த பரலோகத்தின் பிதாவாகிய தேவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய முன் தீர்மானத்தின்படியாய் அப்பா உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஆண்டவரே, அப்ப அந்த இன்கார்னேட்டட் காட் ஆண்டவரே, தெய்வத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம் ஆண்டவரே, சகல பரிபூரணங்களும் சரீர பிரகாரமாய் வாசமாய் இருக்கிற ஆண்டவரே இருந்தப்பா அந்த கிறிஸ்துவை ஆண்டவரே, பேதுருவின் கண்கள் ஆண்டவரே, இருதயத்தின் கண்கள் எவ்விதமாய் நோக்கினது என்பதை எங்களோடு காண்பித்து கொடுத்தீர் ஆண்டவரே. லார்ட், லெட் தட் பி our லைஃப் லார்ட். அது எங்களுடைய வாழ்க்கையாய் மாறும்படிக்கு ஆண்டவரே, அந்த நொறுங்குண்ட இருதயம் ஆண்டவரே,
நீர் புறக்கணியாத இருதயமா இருக்கிறபடினால ஆண்டவரே, உங்களுடைய வசனமாகிய சம்மட்டியை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை அடித்து நொறுக்குங்க ஆண்டவரே. So that let it be pleasing to you, O Lord. அப்பா, நாங்கள் இருதய கடினம் உள்ள பொல்லாத இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் உங்களுடைய கிருபையை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தாலே ஒழிய ஆண்டவரே, எங்களால உண்மை சரியாய் காணவோ இல்ல சரியாய் தேடவோ உண்மை ருசிக்கவோ அதிலே மகிழ்ச்சி அடையவோ எங்களால கூடாத ஆண்டவரே. ஒரு பலவீனமான காரியத்துல நாங்கள் இருக்கிறதை கர்த்தர் நீர் அறிகிறீர். ஆனால் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி, அது உங்களுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படி ஆண்டவரே, நீர் உங்களுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அப்பா, எல்லாவற்றையும் உங்களுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்ததினாலே உம்மோடு கூட எங்களை ஒப்புரவாக்கி இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கிரியைகள் நடக்கைகள் எல்லாம் தேவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அப்பா அதன் கன்னிகாய் இருந்தவரே, அது தேவனாலே உண்டாக்கப்பட்டு தேவனுக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தொடர்ந்து உதவி செய்யுங்க. விசேஷமா ஆண்டவரே இந்த வேத பாட வகுப்புகள் ஆண்டவரே, அப்பா எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே திரும்ப திரும்ப நாங்கள் இவைகளை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே, பெரையா பட்டணத்தாரை போல ஆண்டவரே நற்குணசாலிகளாய் ஆண்டவரே, காரியம் இப்படி இருக்கிறதா, சோ தேவன் இப்படி எல்லாம் வேலை செய்கிறாரே, தேவன் தம்முடைய மகிமைக்காய் நம்ம இப்படி எல்லாம் மாற்றுகிறாரே என்பதை நாங்கள் கண்டு சந்தோஷம் அடைய ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. லெட் தட் பி ஆர் லைஃப் ஓ லார்ட் ஆண்டவரே. அது எங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாய் ஆண்டவரே, அதுவே எங்கள் வாழ்க்கையாய் மாற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அங்கிளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இன்னும் ஆண்டவரே போதுமான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேகம் 1000 பேருக்கு ஆண்டவரே பிரயோஜனமா இந்த வசனங்கள் கடந்து போகும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய தாசனுக்காய் செபிக்கிறோம். எல்லா விளைவினங்கள் மத்தியிலையும் ஆண்டவரே உங்களுடைய பலன் போதுமானதா இருக்கு ஆண்டவரே, நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க கொடுத்திருக்கிறதா அந்த ஜூம்காக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே தருகிறீர். இவைகள் எல்லாம் நாங்கள் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவரே ஏறெடுக்க, அப்பா மகிமைக்காய் பயன்படுத்த, உங்களுடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்திற்காய் ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் உங்களோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்ஸ் அங்கிள்.